வணக்கம் கபானு. அதாவது கர்நாடக மாநிலம் கொடகு, மைசூர் அருகே உள்ள வயநாடு பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டிவிட்டது. இதனைத் தொடர்ந்து சற்று முன் நிலவரப்படி கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 70,000 கனஅடியாக உள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி உடனடியாக 50,000 கனஅடி தண்ணீரை சற்று முன் கிருஷ்ணராஜசாகர் அணை பொறியாளர் தரப்பிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து வருவதால் காவிரி கரையோரம் பகுதியில் வசிக்கும் மக்கள் தாழ்வான அந்த பகுதிகளில் இருந்து வெளியேறுமாறு மண்டியா மாவட்ட நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவிரி பகுதியின் பல்வேறு இடங்களில் தற்போது வெள்ளக்காடாகத்தான் காட்சியளிக்கிறது. இதேபோல் கபினி அணையும் முழு கொள்ளளவை வெட்டியுள்ளதால் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீர் கபிலா ஆறு மூலம் டி நரசிபுரா என்ற இடத்தில் காவிரியில் இணைகிறது. அந்த கபினி அணையில் திறந்துவிடப்படும் நீரால் மைசூரில் இருந்து தமிழகம் மற்றும் கேரளா மாநிலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நரசிபுரா என்ற கிராமமே நீரில் மூழ்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதேபோல் கொடகு மாவட்டத்திலும் தொடர்ந்து கனமழை உள்ளது. இந்த கனமழையின் தாக்கம் அடுத்த 4 தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி சாரங்கி மற்றும் ஹேமாவதி அணைகளிலிருந்து கூடுதல் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் இவை அனைத்தும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையும் இன்று மாலை முழு கொள்ளளவான 124.80 அடியை எட்டுகிறது. இதனைத் தொடர்ந்து அணையின் பாதுகாப்பு கருதி தற்போது உடனடியாக 50,000 கனஅடி தண்ணீரை சற்று முன் கிருஷ்ணராஜசாகரிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் காவிரி கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து சுமார் 80,000 கனஅடி தண்ணீர் தற்போது தமிழகத்தின் காவிரி ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மண்டியா மற்றும் மைசூர் மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் தாழ்வான இடங்களில் விலகி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதுங்க. பானு, சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? ஏதேனும் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். வழக்கமாகவே காவிரி ஆற்றில் அந்த பகுதியில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்காக பயன்படுத்துவார்கள் அல்லது விவசாயிகள் தங்கள் ஆடு மாடுகளை அதில் விட்டு அதில் குளிக்க வைப்பார்கள். அது போன்ற செயல்களில் ஈடுபடுவது வழக்கமான ஒன்று. தற்போது இந்த மண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டினா, மலவள்ளி, கொள்ளைகால் உள்ளிட்ட பகுதிகளில் காவிரி கரையோரம் ஏராளமான விவசாய குடும்பங்கள் வசிக்கின்றன. அவர்கள் ஆடு மாடுகளை வளர்க்கிறார்கள். அந்த ஆடு மாடுகளை ஆற்றில் விட வேண்டாம், நீங்களும் ஆற்று பகுதிகள் இறங்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். இருப்பினும் தற்போது சற்று முன் முத்தத்தி என்ற இடத்தில் ஒரு வாலிபர் காவிரி ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். அவரை மீட்க முடியாமல் தற்போது மீட்பு படையினர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து முத்தத்தி வரையிலான சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவுக்கு காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த பகுதியில் இருபுறமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் ஆங்காங்கே சில அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படுகிறது. தொடர்ந்து இன்னும் கூடுதல் அளவு தண்ணீர் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து திறந்துவிட வாய்ப்புள்ளதால் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது எச்சரிக்கை நோட்டீஸை அனுப்பியுள்ளனருங்க. பானு, விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி.